சக்தி சௌந்தரராஜனுடைய டைரக்ஷனில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் மட்டும் தான் தேட்டருக்கு வரும். அவருடைய டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ்னால் அது மிருதன் மூவி. இந்த மூவியுடைய முதல் பாகம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். ரெண்டாவது பக்கத்துக்கே லீட் கொடுத்து தான் அந்த மூவியை முடிச்சிருந்தாங்க. ஆனால் எப்போ தயாராகும் அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த மூவியுடைய ரெண்டாவது பக்கம் தயாராக போகுது. ப்ரொடக்ஷன் ஒர்க்காக சக்தி சௌந்தரராஜன் அவர்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. 2025க்கு மேலே இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய தனி ஒருவனுடைய ரெண்டாவது பக்கம் ப்ராசஸில் இருக்கா. தனி ஒருவன் ரெண்டாவது பக்கம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிருதனுடைய ரெண்டாவது பக்கம் தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறான். இப்போ இவருடைய ஆக்டிங்கில் ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்க. ராஜேஷுடைய டைரக்ஷனில் பிரதர் அப்படின்னு டைட்டில் வச்சு ஹரிஷ் ஜெயராஜுடைய மியூசிக்கில் வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியங்கா மோகனன் அவர்கள் தான் இந்த மூவியில் இருக்க பேராக அமைஞ்சிருக்காங்களே. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக நம்ம தேட்டரில் தீபாவளிக்கு பார்ப்போம்னு நினைக்கிறேன். கங்குவாவுடைய முதல் பக்கம் மட்டும் இல்லை, ரெண்டாவது பக்கமும் இருக்குது அப்படின்றத ப்ரொடக்ஷன் தரப்பில் இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கா. முதல் பக்கம் இந்த இயருடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட் வரைக்குமே வந்துடுச்சு. ரெண்டாவது பக்கம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கா. முதல் பக்கம் எந்த மூவி கூட வேணாலும் கிளாஷ் ஆகலாம். ஆனால் ரெண்டாவது பக்கத்தை சோலோவாக மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுன்ற போல் ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் போய்கிருக்கு. ஏன்னா இந்த மூவி ரொம்ப பிக் பட்ஜெட்டில் தயார் பண்ணியிருக்கிறதுனால முதல் பக்கத்துடைய ரெஸ்பான்ஸை பொறுத்தளவுக்கு தான் ரெண்டாவது பக்கத்தில் பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். மோகன்ஜியோடைய டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி திரௌபதியோடைய முதல் பக்கம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதில் அஜித்துடைய மச்சானான ரிச்சர்ட் அவர்கள் தான் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருப்பார். இப்போ இந்த மூவியோடைய ரெண்டாவது பக்கம் தயாராக போகுது. அவரே தான் ஹீரோவாகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. இவரும் ஒரு குறிப்பிட்ட மக்களை மெயினாக வச்சு தான் மூவி மேக் பண்ணுறவர். அவருடைய சமூகத்துக்கான நீதியை அவருடைய மூவி மூலயமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. திரௌபதியோடைய முதல் பக்கமும் அப்படி தான் இருந்தது. என்னுடைய ரெண்டாவது பக்கமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஷூட்டிங் வரைக்குமே வந்துட்டாங்க. ராம் பத்தனியோடைய ஆக்டிங்கில் இப்போ டபுள் ஸ்மார்ட் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஹரிஷ் சங்கருடைய டைரக்ஷனில் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்ற போல் கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. ரொம்ப பிக்கஸ்டாகவும் பெரிய பட்ஜெட்டில் ராம் பத்தனியோடைய ஆக்டிங்கில் இந்த மூவியை தயார் பண்ணுறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. கார்த்திகோடைய ஆக்டிங்கில் சர்தாருடைய ரெண்டாவது பக்கம் இப்போ ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியில் யார் ஹீரோயினாக ப்ளே பண்ண போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு அப்டேட் போய்கிட்டு இருந்தது. இப்போ மாளவிகா மோகனன் அவர்கள் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. கார்த்திக் டபுள் கேரக்டரில் மட்டும் இல்லாமல் சோஷியலை மெயினாக வச்ச மூவி மேக் பண்ணுறதுல PS மித்ரன் ரொம்ப முக்கியமான ஒருத்தவர். அவர் இப்போ சர்தாருடைய ரெண்டாவது பக்கத்துடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. 2025க்குள்ளே இந்த மூவியை நம்ம தேட்டர்லையும் பார்க்கலாம். பிரசாந்தோடைய ஆக்டிங்கில் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் அந்தகன் மூவி தேட்டருக்கு ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் ஆகஸ்ட் 15 இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மூவியோடைய டேட் போஸ்ட்பெய்ட் ஆகிடுச்சு அப்படின்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அதுவும் ஆகஸ்ட் 9க்கு இந்த மூவியை தள்ளி வச்சிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. ஆகஸ்ட் 15க்கு நிறைய மூவி தேட்டருக்கு வரதுனால ஆகஸ்ட் 9 ஒரு 6 நாளுக்கு முன்னாடியே இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டுட்டாரு. மேக்ஸிமம் பாக்ஸ் ஆஃபீஸை முன்னாடி வச்சு கூட இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விஜய் ஆண்டனியோடைய ஆக்டிங்கில் விஜய் மில்டனுடைய டைரக்ஷனில் மழை பிடிக்காத மனிதன் மூவி இப்போ தமிழ்நாடு வயசில் ரிலீஸ் ஆகி ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திடுச்சு. தெலுங்கில் இந்த மூவி வர ஆகஸ்ட் 9 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ரீ சீரி சாய் சினிமா தான் இந்த மூவியை தெலுங்கில் வர ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ். தெலுங்கில் எந்த மாதிரி இருக்க போன வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. கேரளாவில் வயநாட்டில் ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. மழை ரொம்ப அதிகமாகி மழை எல்லாமே சரிஞ்சு இதனால் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேலே நிறைய உயிர் சேதத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. 1200 வீடுகளுக்கு மேலே சேதாரம் மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பாதிப்பை இப்போ கேரளாவில் ஏற்படுத்தியிருக்க. வயநாடு அப்படின்ற ஒரு ஹான்சமான பிளேஸை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு நிறையா மக்களையும் பலி வாங்கிடுச்சு. இப்போ இதுக்காக நிறையா சினிமா பிரபலங்கள் எல்லாமே முன் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக கேரளா சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் அவர்கள் நேரடியாகவே சம்பவ இடத்துல இறங்கி ரொம்ப பெருசாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3 கோடி ரூபா நிதி உதவியும் கொடுத்து நேரடியாக சம்பவங்களில் இறங்கி இப்போ உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் இதுக்காக இப்போ உதவிக்காரத்தை நீட்டி இருக்காங்களே. இது சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் நிறைய துறைகளில் நடந்துக்கிட்டு இருக்கா. சினிமாவை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக விக்ரம் அவர்கள் 20 லட்சம் இந்த வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்துருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. விக்னேஷ் சிவனும் நயன்தாரா அவர்களும் 20 லட்சம் ரூபாய் உதவி பண்ணியிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இது மட்டும் இல்லாமல் சூர்யா, ஜோதிகா, கார்த்திக்னு 3 பேருமே சேர்ந்து 50 லட்சம் ரூபாய் இந்த மக்களுக்காக உதவி பண்ணியிருக்காங்க. இந்த கோர சம்பவத்துக்காக நிறைய இடங்கள்லேருந்து நிறைய உதவி போய்கிட்டு இருக்கா. சினிமா தரப்புல இருந்தும் ஒரு சில பேர் இறங்கிட்டாங்க இதுக்காக உதவி பண்ணுறதுக்கு. இயற்கைகளுடைய பேரழிவாக யாராலையுமே தடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் சேஃப்டிக்காக இருக்கணுமே. பாதுகாப்பான இடத்துல முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வோடு இருங்க.